உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அரசியல் கொடுமைகள். சோஷியல் மீடியால நீங்க எல்லாரும் ஆக்டிவா இருக்க வேண்டும். நீங்களே கண்டென்ட் உருவாக்குங்க. உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க அப்படின்னு சொல்லி அதுல அவர் செய்த தவறு ஒண்ணு இருக்காது. என்ன அப்படின்னா அவர்ல எக்ஸ்ட்ரா வார்த்தைகளை தவறா பிரயோகம் பண்ணி, ஆனா அவருடைய இன்டென்ஷன் இருக்கு இல்லையா, அவருடைய நோக்கம் என்ன பார்க்கணும். அங்க பாருங்கண்ணா, கெட்ட வார்த்தைகள் இருந்தாதான் இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய பேர் பார்ப்பான், கோவப்படுவான், ஷேர் பண்ணுவான். அவருடைய நோக்கம் என்ன பார்க்கணும். கெட்ட வார்த்தை இல்லாம மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் 10 பேர் கூட பார்க்க மாட்டான். ஆனா அவருடைய இன்டென்ஷன் இருக்கு இல்லையா, அவருடைய நோக்கம் என்ன பார்க்கணும். தமிழ்நாட்டை இருட்டுல மூழ்கிறாதீங்க. பவர் உங்க கையில இருக்கு, அதுக்காக பவர் கட் பண்ணாதீங்க. ஏய் இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா, ரொம்ப அசிங்கமா இருக்குடா. ரீசெண்டா பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே அரசியல் தான் பயங்கரமான என்டர்டைன்மெண்டா போயிட்டு இருக்கு. ஏன்னா முன்னாடிலாம் இன்ஸ்டாகிராம ஸ்க்ரோல் பண்ணோம்னா காமெடி ரீல்ஸ், ஸ்கெட்ச் ரீல்ஸ் அப்படிங்கிறது தான் அதிகமா வரும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அரசியல் சம்பந்தப்பட்ட ரீல்ஸ் தான் எக்கச்சக்கமா வருது. ஏன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து அரசியலும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அதுலயும் குறிப்பா ஒரு சில பேர்லாம் ரொம்ப ஆணித்தரமா பேசிட்டு இருந்தாங்க. ஏண்டா இன்ஸ்டாகிராம்லயா போய் அரசியல் பண்ணுவீங்க, தற்கூரி பசங்களா, களத்துல இறங்கி பண்ணுங்கடா, அதுக்கு பேர் தான்டா அரசியல் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க எப்படி மாறி இருக்காங்க, இப்போ இருக்கிற அரசியல் எப்படி மாறி இருக்கு, என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். பார்த்துருவோமா? தளபதி விஜய் சிஎம்ஆ பதவி ஏற்றதுக்கு அப்புறமா சட்டமன்றத்தில் வச்சு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கார் இல்லையா உதயநிதி ஸ்டாலின், அவர் பல கேள்விகளை தாறுமாறா கேட்டாப்புல. அதுல ஒன் ஆஃப் த கேள்வி என்ன தெரியுமா? பாருங்க. உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. கரெக்ட், நல்ல ஒரு அறிவுரை சொல்லியிருக்காப்ல. அதாவது இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறது மட்டுமே உங்க ஆட்சியா இல்லாம ரியலா சில விஷயங்களை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்ல. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. சோ அடுத்தவங்களுக்கே இப்படி ஒரு அறிவுரையை சொல்றாப்ல அப்படின்னா எதிர்க்கட்சியா அவங்களும் வந்து ரீல்ஸ் போடாம ரியலா இறங்கி பல சம்பவங்களை பண்ண போறாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். எதிர்பாராததை இது எதிர்பார்க்கவே இல்லை சார். ஆனா அதே உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? கேட்போம். இந்த தேர்தல்ல சோஷியல் மீடியா ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்கு. நம்ம அங்கதான் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஆனா அதே நேரத்தில் வெறும் சோஷியல் மீடியா மீது பழி போட்டுட்டு அதை காரணமா சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிடக்கூடாது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையை, நெக்ஸ்ட் ஜெனரேஷனை அரசியல் படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. குறிப்பா ஜென்சி இளைஞர்கள்கிட்ட உண்மைகளை அவங்களுக்கு புரியுற மொழியில எடுத்து சொல்லுங்க. ஐயோ ஐயோ, அதாவது ஜென்சி கிட்ஸ்லாம் ஓட்டு போட்டு தான் டிவிக்கு வின் பண்ணிட்டாங்க. அதனால அடுத்த தேர்தலில் நம்முடைய ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வேற யாரும் கிடையாது, ஜென்சி கிட்ஸ் தான் அப்படிங்கறத ரொம்ப ஆணித்தரமா பதிவு பண்றாப்ல நம்ம எதிர்க்கட்சி தலைவர். குறிப்பா ஜென்சி இளைஞர்கள்கிட்ட உண்மைகளை அவங்களுக்கு புரியுற மொழியில எடுத்து சொல்லுங்க. தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறிடுமா, சோசியல் மீடியால பேசுற சின்ன சின்ன பசங்க எல்லாம் ஓட்டு போட முடியுமா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை கேட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறமா அப்ப அதெல்லாம் ஓட்டா மாறுதா, அப்ப நம்ம அதுலயும் கொஞ்சம் போக்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத இப்பதான் ரியலைஸ் பண்றாங்களாம். அதாவது கடந்த 5 வருஷமா இவங்க தான் ஆட்சியில இருந்திருக்காங்க. அந்த ஆட்சியில இருந்து மக்களுக்கு பண்ண நல்லது எல்லாத்தையுமே சோசியல் மீடியால பேசி பேசியே மறைச்சிட்டாங்களாம். சோஷியல் மீடியால நீங்க எல்லாரும் ஆக்டிவா இருக்க வேண்டும். ஏதோ பேருக்கு சோஷியல் மீடியால இருக்கும், அக்கவுண்ட் வச்சிருக்கிறோம் அப்படின்னு இல்லாம நீங்களே கண்டென்ட் உருவாக்குங்க. இந்த சோஃபா மாடல் அரசனுடைய குறைகளை, நாம செஞ்ச சாதனைகள் எல்லாம் புள்ளி விவரத்தோட ரொம்ப சிம்பிளா போஸ்ட் பண்ணுங்க. ஏதாவது பண்ணனும் சொன்னாலே நான் கிரிமினலா தான் யோசிப்பேன். நீ என்ன வேணாலும் பண்ணலாங்கறியே. இன்ஃப்ளூயன்சர்ஸ் மட்டும்தான் அதை பண்ண முடியும்னு நினைக்காம நாம ஒவ்வொருத்தரும் இன்ஃப்ளூயன்சர்ஸா மாற வேண்டும். ஐயோ ஐயோ, என்ன சொல்றதுனே தெரியலையே. சொன்னீர்களே செய்தீர்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இவரே தான் சொன்னாப்புல ரீல்ஸ்ல ஆட்சி பண்ணாம ரியலா இறங்கி ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடத்துல இவரே வந்து எல்லார்கிட்டையும் ரீல்ஸ் போடுங்க. ஏன் இன்ஃப்ளூயன்சர்ஸால மட்டும் தான் முடியும்னு நினைக்கிறீங்களா? நம்மளால முடியாதா? நம்மளே வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸா மாறுவோம், நம்மளே கண்டென்ட் கிரியேட்டர்ஸா மாறுவோம், இன்ஸ்டாகிராம்ல கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரீல்ஸ்ல ஆட்சி பண்றாங்கன்றதுனால இவங்களும் ரீல்ஸ்லயே எதிர்க்கட்சியை நடத்தலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. ஏதோ பேருக்கு சோஷியல் மீடியால இருக்கும், அக்கவுண்ட் வச்சிருக்கிறோம் அப்படின்னு இல்லாம நீங்களே கண்டென்ட் உருவாக்குங்க. உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும்
வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. அப்படின்னு சொன்னீங்க சாரு. ஆக மொத்தத்தில் எதிர்க்கட்சியா இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சி பண்ற தவிர நாங்க சுட்டியும் காட்டுவோம், கடத்துல அதே தப்ப நாங்களும் பண்ணுவோம் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி எதுவும் பண்ணிருக்காங்க போலயே. இந்த அரசுடைய ஃபேக் நரேட்டிவ், ஃபேக் ப்ரோபகண்டாவை அம்பலப்படுத்துவோம். இப்ப நீ அறவர் ஒரு நாடகாடைங்கப்பா. சமூக வலைதளங்களுக்கு நியமிக்கப்பட்ட துணை அமைப்பாளர்கள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை ஒருங்கிணைஞ்சு செய்ய வேண்டியது மிக மிக முக்கியம். ஐடிவிங்க வச்சு ஏதாச்சும் தப்பு நடந்துட்டா தட்டி கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல நல்ல விஷயம் தான். அதை ஒன்றும் தப்பு சொல்லிட முடியாது. ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா சோசியல் மீடியாவில் தட்டி கேட்கலாம். அதை யாருமே குற்றம் சொல்ல போறது கிடையாது. ஆனா அதே சமயத்துல ஆளுங்கட்சி பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தையோ அவங்க பண்ணக்கூடிய ஒரு நல்ல திட்டத்தையோ எடுத்து எவனாச்சும் ஒருத்தன் பேசினானா அங்க போயிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஃபுல்லா இவன் வந்து தற்கூரிடா, இவன் வந்து ரூட் மாஃபியாடா அப்படிங்கிற மாதிரி சேர்த்து பரப்பி விடுறீங்க பாத்தீங்களா? அதை தான் என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுதான் தவறான செயல். எதிர்க்கட்சி தலைவர் இப்பதான் ரொம்ப ஓப்பனா ஸ்டேஜ் போட்டு எல்லார்கிட்டையும் ரொம்ப ஓப்பனா சொல்லியிருக்காப்புல. பட் இதுக்கு முன்னாடியே ஒருத்தங்க ரொம்ப நாளா தட்டி கேட்டுட்டு இருக்காங்க. வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுருவோம். மக்கள் பாவனா காமெடி திருவிழா நம்ம சேனல்ல மீண்டும் ஆரம்பிக்க போகுது. உங்க ஆசைக்கு நீங்க சிஎம் ஆயிட்டீங்க. மக்கள் என்னென்ன பண்ணாங்க? உங்களை ஆசையா தானே உட்கார வச்சிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க மக்களுக்கு ஒரு நன்றி சொல்ல கூட போகல. இந்த காமெடி பயங்கரமா எடுக்கும் சொன்னீங்க. பயங்கரமா எடுக்கும் சொன்னீங்கடா. இதுல அன்பில் மகேஷ் அண்ணா வந்து அன்னைக்கு கண்ணீர் விட்டு கரூர் சம்பவத்துக்கு அழுததுக்கு எல்லாரும் கலாய்ச்சி ட்வீட் போட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களோட எம்எல்ஏஸ். ஓ, நீ அப்படி வரியா? தயவு செஞ்சு வெளியே வாங்கணும். வெளியே வந்து மக்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இப்பயாச்சும் பதில் சொல்லுங்க. நீ கண்டென்ட் சொல்றியா இல்ல வைத்தறிச்சல பண்ணிட்டு தமிழ்நாட்டை இருட்டுல மூழ்கிறாதீங்க. பவர் உங்க கையில இருக்கு. அதுக்காக பவர் கட் பண்ணாதீங்க. ஏய் இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா ரொம்ப அசிங்கமா இருக்குடா. உங்களுக்காக ஓட்டு போட்ட ஒவ்வொரு சின்ன பிள்ளையும் உங்களை வெறுக்கிற அளவுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. என்னமா ரொம்ப நேரமா நல்லா தானமா பேசிட்டு இருந்த, நல்லா எமோஷனலா வெளியே கொண்டு வந்தியமா. கடைசியில என்ன இது, உங்களுக்காக ஓட்டு போட்ட சின்ன பிள்ளைங்களா? சின்ன பிள்ளைங்களுக்குலாம் எப்போ ஓட்டு உரிமை வந்துச்சு? எங்களுக்கு இது புதுசாலமா இருக்கு. உங்களுக்காக ஓட்டு போட்ட ஒவ்வொரு சின்ன பிள்ளையும் அது வேற ஒண்ணு இல்ல, அநியாயத்தை கண்டா உடனே பொங்கி எழுந்துருவாங்களாம் ஜூலி. அதனால பொங்கி எழுந்து வந்து ஊர் மக்களுக்காக பேசுறாங்களாம். மக்கள் பாவம், மக்கள் துயரத்தை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இவங்களால தாங்கிக்க முடியாம அந்த பாரத்தை கொண்டு வந்து வீடியோல கக்கிட்டு இருக்காங்களாம். பாவனா, மக்கள் பாவனா. இல்ல நான் என்ன கேட்கிறேன், தளபதி விஜய் சிஎம்ஆ பதவி ஏற்று முழுசா என்ன ஒரு 20 நாள் ஆயிருக்குமா? இந்த 20 நாள்ல தமிழ்நாட்டில் இவ்வளவு தவறு நடந்து போச்சு, மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொங்குரியமா கடந்த 5 வருஷமா திமுக ஆட்சியில எந்த தப்புமே நடக்கலையா? இல்ல அப்படி நடந்த தப்புக்கு நீங்க பொங்கிருக்கீங்களா? பதங்கிதனமா போயிருக்க. இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? மக்கள் நலனுக்காக நான் பொங்குவேன் அப்படிங்கிற மாதிரி நீ முடிவெடுத்தது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா உன் பொங்கல் எல்லா பொங்கலுக்கும் பொங்கணும். அதை விட்டுட்டு டிவிக்கே பொங்கல் வச்சா மட்டும்தான் பொங்குவேன், மற்ற நேரம்லாம் தூங்குவேன்னு சொன்னா என்ன நியாயம் இது? மாட்டணும் விஷயம் தெரிஞ்சும் பேசாம வண்டி கிட்ட ஒளிஞ்சுக்கிருவோம். பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன விஷயத்தை மக்கள் இப்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. 2.5 வயசு குழந்தை திமுக பிரமுகரால கற்பழிக்கப்பட்டுச்சு. அப்ப எவனும் அழுவல. துப்புரவு தொழிலாளிங்க அங்க உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப எவனும் அழுவல. சிஎம் வந்து அழுவுறாராம், கண்கலங்குறாராம். அது சென்டிமெண்டா இருக்கான். எங்கன்னா கொஞ்சம் லாஜிக் இருக்கானா? இவனுங்க தான் படிச்ச தற்குறி. அவனுங்க தற்குறி. கேள்வி கேளுங்கன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, இந்தா கேட்டாங்கல்ல கேள்வி. 2.5 வயசு குழந்தை திமுக பிரமுகரால கற்பழிக்கப்பட்டுச்சு. அப்ப எவனும் அழுவல. பாவனா, மக்கள் பாவனா. இவங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டிவிக்கே பண்ற நல்லதெல்லாம் அப்படியே மறைச்சி குற்றங்களை மட்டும் அதிகரிச்சு காட்டணும். டிவிக்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இருக்கக்கூடிய சிம்பிள் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கடந்த 5 வருஷமா டிஎம்கே கவர்மெண்ட் அவங்க ஆட்சியில தான் இருந்திருக்கு. அவங்க ஆட்சி பயங்கர ஸ்ட்ரிக்டா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் இப்ப குற்றங்கள் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு? இல்ல குற்றவாளிகள்லாம் டிஎம்கே கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, அதனால நம்ம தப்பு பண்ணாம பதுங்கியே இருப்போம், ஆனா இப்ப டிவிக்கு வந்துட்டான், வாங்கடா இறங்கி தவறுகளை பண்ணுவோம் அப்படின்னு எதுவும் பண்ணிட்டு இருக்காங்களா? நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. ஏதோ டிவிக்கே ஆட்சிக்கு வந்து 6 மாசம் ஆயிடுச்சு, இல்ல 1 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 1 வருஷத்தை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நடந்த தவறுகளே மறுபடியும் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம், ஒரு தவறு நடக்கும்போது சரியான ஆக்ஷன் எடுக்கணும். அந்த ஆக்ஷன் அவங்க எடுக்கல, அதனால தான் அந்த தவறு மறுபடியும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா அவர் சிஎம்ஆ பதவி ஏற்ற முத நாளே 2 நாள்ல 1 வாரத்துல 10 நாள்ல எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம்னு சொன்னா
பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குது. எப்படி அவர் தான் காரணம்னு சொல்ல முடியும்? இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. குழந்தைகள் புதுசா ஒரு பொம்மையை பார்த்தா அது வேணும்னு விரும்புவாங்க. ஆனா 2 நாள்ல அவங்களுக்கு அது போர் அடிச்சு தூக்கி போட்டுருவாங்க. அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அப்படித்தான் தங்களுக்கு பிடிச்ச நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சதுனால ஒரு ஆர்வத்துல வாக்களிச்சிருக்கிறாங்க. முடியல. கொஞ்ச நாள்லயே இந்த பொம்மை மேல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். குழந்தை அம்மாவை தேடுற மாதிரி நம்மளைத்தான் நம்ம மக்கள் ஏக்கத்தோடு தேடுவாங்க. அதாவது டிஎம்கே தோத்ததுக்கு அப்புறமா ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்லாம் போட்டு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் ஒன்று நடத்திருப்பாங்க போல இருக்கு. அதில் அவங்க கண்டுபிடிச்சது 2 விஷயம். ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜென்சி கிட்ஸ். அந்த ஜென்சி கிட்ஸுக்காக நம்மளும் இன்ஸ்டாகிராமில் இறங்கி ரீல்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களை வச்சு ஓட்டு வாங்கிட்டார் அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டாக எடுத்து வச்சதே இவங்க தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களும் குழந்தைங்க பொம்மைக்கு ஆசைப்படுற மாதிரி ஆசைப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க எங்களை தான் தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டார்கெட்டை அடுத்த தேர்தலில் ரீல்ஸ்லையும் ஜென்சி கிட்ஸ்லையும் குழந்தைங்களை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, எதிர்க்கட்சி மேல ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறோம், எதிர்க்கட்சி மேல நிறைய விமர்சனங்களை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம பண்ணாம பாத்துக்கிறது தானே நல்ல விஷயம். ஆனா இவங்களே குற்றச்சாட்டு விமர்சனம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்மளும் அதையே பண்ணுவோம் எப்படி இறங்கி பண்றாங்கன்னு தான் தெரியல. போன் இன்டர்நெட் வச்சு மேல போக முடியும் நீங்க, ஆனா அதோட ஒருத்தனை கீழே தள்ளி விடுறது ஈஸியா இருக்கு. சரி, இப்ப நம்ம வாக்குறுதிகளுக்கு வருவோம். தேர்தலுக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதிகள் அள்ளி வீசினாரு. அதெல்லாம் இந்த 20 நாள்ல செஞ்சிட்டாரான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, டிஎம்கே ஆட்சியில தேர்தலுக்கு முன்னாடி என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாப்போமா? ஒரு நிமிஷங்க முடிச்ச கேட்டுப்போங்க. சொல்லுங்க. 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். சரிங்க. அதே போல பெட்ரோல் இப்ப ஜாஸ்தி நம்ம ஆட்சி வந்தோட 75 ரூபாய்க்கு வழங்கப்படும். அதே போல டீசல் 65 ரூபாய். சரிங்க. விவசாய கடன் ரத்து செய்யப்படும். கல்வி கடன் ரத்து செய்யப்படும். டோல்கேட் எல்லாம் மூடப்படும். சரிங்க. இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி. ஆமா, எனக்கு தெரிஞ்சு போன வாரம் கூட போயிட்டு வந்தேன், பெங்களூர் வரைக்கும் போயிட்டு வந்தேன். டோல்கேட்டே இல்லையே, அம்புட்டையும் தூக்கிட்டாங்களே. நக்கல்யா அவனுக்கு. அதாவது 5 வருஷம் ஆட்சியே முடிஞ்சு போச்சு, ஆனா சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்களா? இவங்களுடைய 5 வருஷம் ஆட்சியே முடிஞ்சு போச்சு, ஆனா சொன்ன வாக்குறுதிகள்லாம் என்னாச்சு ஏதாச்சுங்கிறது தெரியல. ஆனா 20 நாள்ல எங்க இன்னும் பண்ணலையே எங்க அப்படிங்கறத மட்டும் கேட்டுட்டு இருக்காங்களா? அரசியல். புதிதாக பதவி ஏற்றிருக்கக்கூடிய அரசு அவர்களுக்கு போதிய அவகாசம் தரப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு கூட சூழ்நிலையை அவர்கள் சரி செய்யவில்லை என்றால் நிச்சயமாக மக்களுடைய அவநம்பிக்கைக்குத்தான் அவர்கள் தொடர்ந்து ஆளாக வேண்டியிருக்கும். அங்க பாருங்கண்ணா, குறுகிய காலம் நம்ம திமுக கழகம் ஆட்சி அமைச்சு இப்போ ஒரு 115-120 நாள் தான் ஆயிருக்கு. அதனால இந்த குறுகிய காலத்தில் சட்ட போராட்டத்தை நம்மளால செய்ய முடியல. கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய தலைமையில். 120 நாளுங்கிறது கிட்டத்தட்ட 4 மாசம். அது போதுமான அவகாசம் இல்லையா? ஆனா இப்ப ஆட்சிக்கு 20 நாளுங்கிறது போதுமான அவகாசமா? அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. நியாயமும் தர்மமும் ஜெயிக்கிறதுக்கு டைம் ஆகும். அநியாயம் டக்குன்னு ஜெயிச்சிரும். இதுல யாரு அநியாயம், இதுல யாரு நியாயம் தர்மம்னே ஒன்று புரியலையே. இருக்கு கேப்பா. எல்லாருமே இப்ப சோஷியல் மீடியாவை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஃபில்டர் போட்டு சோஷியல் மீடியால ஒரு விஷயத்தை காமிக்கிறோம். அது உண்மையான முகம் கிடையாது. உங்க உண்மையான முகம் என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதாவது சோசியல் மீடியால பேசுறதெல்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கறத நானுமே ஒத்துக்கிறேன். 100% கரெக்ட் தான். ஏன்னா ஒரு ஃபில்டர் போட்டு தான் பேசுவாங்க, உங்களுடைய உண்மை முகத்தை காட்ட மாட்டாங்க. ஆனா ஸ்டேஜில் பேசிட்டா மட்டும் அது உண்மை முகமா? அங்கெல்லாம் ஃபில்டர் போட்டு பேச மாட்டாங்களா? என்னையா கேள்வி கேக்குற? 2 நிமிஷம் எனக்கு தலையெல்லாம் சுத்திருச்சு. உங்க குரல் என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாது. நீங்க டீலிமிட்டேஷனுக்கு எகென்ஸ்டா என்ன பேசியிருக்கீங்க, நீங்க உங்களோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இதே புரிய வைக்கிறீங்களே, இன்னுமாடா நமக்கு போகாம இருக்குது. ஒரு மாயை கிரியேட் பண்ணி சோஷியல் மீடியால ஒரு விதமா உங்களை போர்ட்ரே பண்ணி மேனிபுலேட் பண்ணி குழந்தைகளோட மனசையெல்லாம் கெடுத்து வைத்தறிச்சல் கிடையாது, வெறுப்பா இருக்கு, ஜெயிச்சுட்டாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு விக்டரியை என்னால ஒரு படிச்ச பொண்ணா சப்போர்ட் பண்ண முடியாது. தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. 100% சொல்றேங்க. என்னங்க காமெடி பண்றீங்கன்னு இருந்தாங்க. இப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறம்
அது அப்படி இப்படின்னு ஏதோ கோல்மால் பண்ணி ஃபில்டர் போட்டு ரீல்ஸ் போட்டு குழந்தைங்க மனத்தெல்லாம் கெடுத்து ஏதோ ஜெயிச்சிட்டாங்க, ஆனா நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு விக்டரியை வந்து என்னால ஒரு படிச்ச பொண்ணா சப்போர்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? அது ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ரீல்ஸை பார்த்து எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றது வேற யாரையும் அசிங்கப்படுத்தல, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மக்களையும் சேர்த்து தான் நீங்க அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, நீங்க தோத்ததுக்கு முக்கியமான காரணம் மக்கள் எல்லாருமே ஒரு மாற்றம் வந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தது. அந்த மாற்றம் தளபதி விஜய் மூலியமா வருமா அப்படின்னு எதிர்பார்த்து தான் ஓட் போட்டிருக்காங்க. அதனால தான் இந்த வெற்றி. சி ஜோசப் விஜய் எனும் நான் விஷயத்துக்குள்ள போலாம். அது என்ன அப்படின்னா, இந்த ஜேம்ஸ் ராஜான்ற நபர் மாரிதாஸ் அவருடைய விஷயத்துக்கு வருவோம். இதுக்கு முன்னாடி இவரோட வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். எப்பயுமே வந்து நியாயமா பேசுவார் அப்படிங்கிற மாதிரி நம்பி தான் இவரோட வீடியோஸ்லாம் நான் பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிஎம் விஜயை பற்றி ஒருத்தர் அவதூறு பேசினதுனால கைது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கேட்டுருங்க. ஜேம்ஸ் ராஜான்ற நபர் சமீபத்தில் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பதிவு ஒன்று இன்ஸ்டாகிராம்ல போடுறாரு. அது வைரல் ஆகுது. அது எதை பத்தி போடுறாரு அப்படின்னா, அது இந்த 10 வயது பெண் குழந்தையை கற்பழிச்சு இறந்து அது ஒரு பெரிய கொடூரமான சம்பவம் போயிருந்துச்சு இல்லையா? அதுல எல்லா பேருமே நம்மளுடைய கருத்து தெரிவிச்சிருந்தோம். அதுல அவருடைய கருத்து தெரிவிச்சிருந்தார். அதுல அவர் செய்த தவறு ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, அவர்ல எக்ஸ்ட்ரா வார்த்தைகளை தவறா பிரயோகம் பண்ணியிருந்தார். அது தவறு தான், நான் மறுப்பு இருக்கல. ஆனா அவருடைய இன்டென்ஷன் இருக்கு இல்லையா? பொதுவா என்ன சட்டம் சொல்லும் அப்படின்னா, அவங்களுடைய நோக்கம் என்ன பார்க்கணும். அவங்க தவறா வார்த்தை பயன்படுத்துறாங்க இல்லையா? அதெல்லாம் ஒரு காமன் மேன், அதாவது சட்டத்தை சரியா தெரியாத நபர்கள் வார்த்தைகளை தவறா பயன்படுத்துறது உண்டு ஒரு கோபத்துல. அது இப்போ மாரிதாஸ் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன். அதாவது ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறுக்கு எல்லாருமே கருத்து தெரிவிக்க தான் செய்வாங்க. ஆனால் இந்த ஜேம்ஸ் ராஜா அப்படிங்கிற பையன் கொஞ்சம் ஆபாச வார்த்தையும் சேர்த்து பேசிட்டான். பட் அவனுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த தவறை வந்து தட்டி கேட்டிருக்கான். அதுதான் அவனுடைய இன்டென்ஷன். நம்ம அதை தான் பார்க்கணுமே தவிர்த்து அவன் ஆபாசமா பேசினது வந்து தவறு தான். அதுக்கு வந்து அவனை எச்சரித்து விட்டா மட்டும் போதும், கைது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. அண்ட் இந்த வீடியோ முழுக்க நீங்க எடுத்து பார்த்தா கூட உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த ஒரு வீடியோ மட்டுமே தான் இவர் பார்த்திருக்காரு போல இருக்கு. அந்த ஒரு வீடியோ வச்சு மட்டும் தான் இவர் பேசிட்டு இருக்காப்ல. அந்த பையன் இதுக்கு முன்னாடியே எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கான், அதுல எப்படியெல்லாம் கேவலமா பேசியிருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் சத்தியமா இவருக்கு தெரியல. டேய் விஜய், தற்குறி 10 வயசு பிள்ளைய போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் பேசின ஒரு வீடியோவை கட் இல்லாம அப்படியே ராவா எடுத்து சோசியல் மீடியால போட முடியுமான்னு கேளுங்களேன். அண்ட் மாரிதாஸ் இன்னொரு பாயிண்ட்டை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாப்ல. அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு சிஎம் ஆபாசமா பேசுறான், அதை கூட விட்டுறணுமா? சரி ரைட், அதை கூட விட்டுறலாம். அந்த பையனுடைய இன்டென்ஷன் என்ன, அதை மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாருல. சரி ரைட், அந்த பையனுடைய இன்டென்ஷன் என்னவா இருந்திருக்கு அப்படிங்கிறத அந்த பையனுடைய ப்ரொஃபைல்ல போட்டிருக்கான். அது என்னன்னு பாருங்க. சீமை ஏன் திட்டக்கூடாது? நான் எதிர்கட்சிக்காரன், அவர் ஆளுங்கட்சிக்காரர், எனக்கு அவருக்கு தான் பேச்சு. அவர் என்ன பதிலுக்கு திட்டிட்டு நீங்க யாரா தற்கூரி உங்க வேலையை பாருங்கடா, கெட்ட வார்த்தை போட்டு தான் திட்டுவேன். ஆனா அவருடைய இன்டென்ஷன் இருக்கு இல்லையா? அவருடைய நோக்கம் என்ன பார்க்கணும். விஜய் சின்ன தப்பு பண்ணா லூசுன்னு சொல்லுவேன், பெரிய தப்பு பண்ணா லூசு சொல்லுவேன், அவ்வளவுதான். ஆனா அவருடைய இன்டென்ஷன் இருக்கு இல்லையா? கெட்ட வார்த்தைகள் இருந்தாதான் இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய பேர் பார்ப்பான், கோவப்படுவான், ஷேர் பண்ணுவான், அது போன இடத்துக்கு போய் சேரும். அவருடைய நோக்கம் என்ன பார்க்கணும். கெட்ட வார்த்தை இல்லாம மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏண்டா இப்படி பேசினா ரீச் ஆகும் நினைக்கியா? 10 பேர் கூட பார்க்க மாட்டான். போதுமா? அந்த பையனுடைய இன்டென்ஷன் ரொம்ப கிளியரா இருக்குது. நான் சிஎம் சாரை கெட்ட வார்த்தை போட்டு திட்டினாதான் அது வைரல் ஆகும், எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ வியூஸுக்காகவும் லைக்ஸ்க்காகவும் ஷேருக்காகவும் தான் நான் கெட்ட வார்த்தை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கேன். நான் நல்லபடியாக பேசினா எவனும் பார்க்க மாட்டானே அப்படிங்கிறத அவனே சொல்றான். இந்த இடத்துல இன்டென்ஷனை பாருங்கன்னு மாரிதாஸ் பேசிட்டு இருக்காப்ல. கெட்ட வார்த்தைகள் இருந்தாதான் இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய பேர் பார்ப்பான், கோவப்படுவான், ஷேர் பண்ணுவான். ஆனா அவருடைய இன்டென்ஷன் இருக்கு இல்லையா? அவருடைய நோக்கம் என்ன பார்க்கணும். எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியல அப்படின்னா, இப்போ மாரிதாஸுக்கும் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கும் ஆகல அப்படின்னாலுமே தமிழ்நாட்டுடைய சிஎம் ஒருத்தன் வந்து அவ்வளவு கேவலமா அவ்வளவு ஆபாசமான வார்த்தையில பேசிட்டு இருக்கான். எப்படி அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியுது அப்படிங்கிறது தெரியல. அது போக இதுக்கு டிஎம்கே கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 70 நாளுக்கு அப்புறமா தான் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க. நீங்க வந்து 20 நாள்லயே அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இதுல விஜய்க்கு தான் பேசிட்டாராம், அப்ப கைது பண்ணு. அப்ப இதை சொல்லிட்டு தான் நீ ஆட்சிக்கு வந்த. போன திமுக எவ்வளவோ பரவாயில்ல, 60-70 நாளுக்கு அப்புறம் தான் தன்னை எதிர்த்து நபர்கள் எல்லாம் கைது பண்ணாங்க. நீ வந்து 12வது நாள கைது பண்றாங்க. இப்ப இன்னொரு கேள்வி வரலாம், டிவிக்கு ஆட்சியில தப்பே நடக்கலையா, அப்படி தப்பு நடந்தா யாரும் தட்டியே கேட்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா தட்டி கேட்கலாம், அதுல எந்த தப்பும் கிடையாது. பட் எப்படி கேட்கறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிரேமலதா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, உங்களுடைய அஸ்ட்ராலஜருக்கு நீங்க என்ன பதவி வேணாலும் கொடுத்து வைங்க, அரசாங்க பதவி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நடவடிக்கை எடுக்காம இருந்தாங்கன்னா அது தப்பு, அதுக்கு நடவடிக்கை எடுத்தாப்புல. இப்ப கூட பாத்தீங்கன்னா கொடுத்த வாக்குறுதிகளை அப்படியே நிறைவேற்றுறாரா சொல்லி கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல. விவசாய கடன்ல அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கறத வீடியோவே எடுத்து போட்டிருக்காங்க. வாங்க நம்ம அதையும் பார்த்துடலாம். 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் உள்ள விவசாயிகளுக்கு
வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொன்னீங்க தேர்தலுக்கு முன்னாடி அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க அப்படிங்கறத டிவிகே வெப்சைட்ல இப்ப கூட நீங்க போயிட்டு 42வது பக்கத்துல பாத்தீங்கன்னா இருக்கும். விவசாய கடன் தள்ளுபடி 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கிறவங்களுக்கு வந்து கூட்டுறவு வங்கியில வாங்கியிருந்தாங்க அப்படின்ற பட்சத்துல முற்றிலும் வந்து தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல நிலம் வச்சிருக்கவங்களுக்கு வந்து 50% தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க? அப்படின்னு சொன்னீங்க என்ன அடிக்கிற இது தப்பு. இப்ப விவசாயிகளே ரெண்டா பிரிச்சுட்டாங்க. ஒன்னு குறுவான், இன்னொன்னு சிறுவான். அதுலயும் பாத்தீங்கன்னா 50,000 வரைக்கும் வாங்கியிருக்கவங்களுக்கு தான் 100% தள்ளுபடி. அதுக்கு மேல வாங்கியிருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா 40,000 30,000 சொல்லி வரும். அதுவும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கியிருக்கவங்களுக்குலாம் வெறும் 5,000 தான் தள்ளுபடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியும் இதுவும் ஒன்னா அப்படிங்கிற கேள்வியை எல்லாரும் கேட்கத்தான் செய்யணும். ஏன் நம்மளே கேட்கிறோம். வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கறத நீங்க யோசிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம 2 கட்டணா கொடுத்தா இதுல வந்து ஒரு சில பேர் பயனடைவாங்க, மீதி உள்ளவங்க எல்லாம் இதை வெளியே இருந்து ஜஸ்ட் ஒரு நியூஸா பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லி சொன்னாரு, இப்ப தள்ளுபடி பண்ணிட்டாரே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்குள்ள டீடைல்டா போய் பார்க்கும்போது தான் தெரியும் அதை சொன்னதா அவர் செய்யலன்னு. தப்பு பண்றதா இப்ப இருக்கிற கவர்மெண்ட் பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுங்க, அதை எதிர்த்து கேள்வி கேளுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அதுல எந்த விதமான தப்புமே கிடையாது. ஆனா எல்லாத்துக்குமே அவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதை நிப்பாட்டிட்டு இந்த கவர்மெண்ட்டை கொஞ்சம் ரூல் பண்றதுக்கு விடுங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா கேள்வி கேட்கலாம் தான் சொல்றோம். இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்திருக்கீங்க, அதே நேரத்துல எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். சாலதான் இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூட பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்க. நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்துரும். சோ மீடியம் சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோல் ஒன்று சந்திங்க. பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை and take care.